கனடா டு யூஎஸ் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லாஸ்ட் மினிட் ட்ரிப் அப்படின்றனால எங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடந்தது, எங்களை ஏன் யூஎஸ்குள்ளே டைரெக்டாக அலோவ் பண்ணல, எவ்வளோ நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம், எங்கே ஃபியூவல் போட்டோம், வேறு எப்படி இந்த 10 ஹார்ஸை வந்து எப்படிலாம் வந்து நாங்கள் போர் அடிக்காமல் ரொம்ப என்கேஜாக எப்படி இருந்துக்கிட்டோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனடா டு யூஎஸ் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். திடீர்னு எங்களுக்கு வந்து இன்னைக்கு மதியானம் தோணுச்சு, நம்ம ஏன் வந்து இந்த 10 நாள் லீவை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் வந்து யூஎஸ் போகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ யூஎஸில் வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கா. ஸோ அவளுக்கும் தெரியாமல் அவள் ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு நாங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டோம், சரி அவங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கான்னு. அவங்களுக்கு எந்த பிளான்ஸும் இல்லாதனால அட்ரஸ் வாங்கியாச்சு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் அவங்க இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மனிஷோட கசின்ஸ் வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். இது கடைசி நிமிஷத்தில் பிளான் பண்ணனால ஒரு சில செக்ஸ்லாம் நம்ம பண்ணோம்ல, அதாவது டயரில் வந்து காத்திருக்கா, இல்லை பெட்ரோல் ஃபில் பண்ணுறது, இல்லை வண்டிக்கு எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்ற செக்ஸ்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ப்ளஸ் நம்ம இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறோம்னா அப்படியே வெறும் கையில் போக முடியாது. ஸோ வி ஹேவ் டு பை கிஃப்ட்ஸ். ஸோ அந்த கிஃப்ட்ஸ் வாங்குறதுக்காகவும் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அலாம் வச்சு காலையிலே 6 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆகி இப்போ 7 மணிக்கு நாங்கள் யூஎஸ் ரோட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கிங் போக போகிறோம். பார்க்கிங் போயிட்டு முதல்ல நாங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறோமோ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து மேப்ஸில் போட்டு எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும் போதே நாங்கள் வெதர் பார்த்தோம். வெதர் பார்த்ததில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியெல்லாம் மழை, அதே மாதிரி ஸ்னோஃபால், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்லோவாக தான் போகிறோம். ஸோ கரெக்டாக இப்போ நாங்கள் ஸ்டார்ட் ஆகி 1 hour ஆகிடுச்சு. வர வழியெல்லாம் செம மழை, இன்னமும் மழை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஐ எம் ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். ஸோ பக்கத்துலலாம் பார்க்கும்போது ஸ்னோ வந்திருக்கு போல். மழையோ இல்லை ஸ்னோஃபாலோ எது இருந்தாலுமே நம்ம டிரைவிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஏன்னா டயர்ஸ்லாம் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அவ்வளோ இருக்காது ரோடில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக பார்த்து தான் அந்த ஸ்பீட் லிமிட்டில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி ட்ரக்ஸ் பக்கத்தில் போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. அதனால் நம்ம சைட்லேருந்து நம்ம சேஃபாக இருந்துக்கணும். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்து 9:30 ஆகுது காலையில் டைமு. ஸோ நாங்கள் வந்து பார்டர் க்ராஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hourல க்ராஸ் பண்ணிடுவோம். டெட்ராய்டில் இருக்க பார்டர் தான் நாங்கள் ரீச் ஆக போகிறோம். ஸோ யூஎஸ் கனடா பார்டர் அங்கே க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நேராக ஆன் ஆர்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸில் போயிட்டு தான் நாங்கள் கேஸ் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். Bridge to USA. ஓகே, இதே மாதிரி தானே நம்ம நயக்ரா சைடுமே இருக்கு, Bridge to USA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து USA பார்டருக்கு வந்துட்டோம். அப்போ கரெக்டாக கனடா USA பார்டர் இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் வந்துடும். ஓகே, இதுதான் அம்பாசடர் பிரிட்ஜ். இது வந்து கனடா யூஎஸ் பார்டரில் இருக்குது இந்த பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ரிவர் போயிட்டு இருக்கு. ஃபாகியாக இருக்கனால அவ்வளோவா தெரியல. சம்மர் டைமில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஎஸ் கனடா பார்டர் ரீச் ஆகிட்டோம் ஃபைனலாக. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:41. நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது மார்னிங் 7:20க்கு. இப்போ 10:40க்கு நாங்கள் வந்து பார்டர் ரீச் ஆகிட்டோம். ஸோ முதல் விஷயமா நாங்கள் வந்து ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டராக இருக்கிறத மைல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் கனடாவில் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், பட் யூஎஸில் வந்து மைல்ஸ் கணக்கு தான். அதனால உடனே மைல்ஸ் மாற்றிட்டோம். அதே மாதிரி லிட்டர் அப்படின்னு இருக்கிறதும் கேலன்ஸ்ன்னு மாற்றியாச்சு. ஸோ யா, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தட் வி டிட். இப்போ வந்து நம்ம இந்த இவ்வளோ பெரிய க்யூவில் வந்து வெயிட் பண்ணணும் இங்கே. ஸோ த மோஸ்ட் எசென்ஷியல் திங் டு கேரி வென் யூர் கிராசிங் த பார்டர், அதாவது யூஎஸ்லேருந்து கனடாக்கோ, கனடாலேருந்து யூஎஸ்க்கோ நம்ம பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட
பாஸ்போர்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இந்த பாஸ்போர்ட்டில் உங்களோட வீசாவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் வீசா இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்டர் க்ராஸ் பண்ண முடியும். எங்ககிட்ட ஏற்கனவே யூஎஸ் வீசா இருக்குது, வேலிட் யூஎஸ் வீசா இருக்குன்றனால நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு அந்த பூத்தில் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா, என்ன ரீசனுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் எத்தனை நாளில் திரும்பி வருவீங்க அப்படின்னும் கேட்பாங்க. நான் எங்களோட டென்யூர், எங்களோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 to 15 days. நாங்கள் அதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம், 1 week இருக்க போகிறோம் அப்படின்னு. என்ன ஆக்சுவல் ரீசனோ அதை வந்து சொல்ல போகிறோம். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி பார்டர் கிராஸ் பண்ணோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் பார்டர். ஸோ நியூயார்க் சைடில் இருக்க பார்டர் நாங்கள் கிராஸ் பண்ணும் போது இந்த கொஸ்டின்ஸ் கேட்கும் போது ஏதாவது காரில் வச்சுருக்கீங்களா, ஏதாவது இங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா வெஜிடபிள், சீட்ஸ், ஃப்ரூட்ஸ் அது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ கேட்கும் போது என்கிட்ட வந்து 2 ஆரஞ்சு 2 பனானா இருந்துச்சு. நான் காரில் சாப்பிட்றதுக்காக வச்சேன். ஸோ அதையுமே நான் சொல்லிட்டேன், நான் இதை வச்சிருக்கேன், சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தே வேர் ஓகே. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன கேட்பாங்கன்னு தெரியல, பட் கேட்டாங்கன்னா வி வில் டெல். பிகாஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் காரில். பட் கேட்டாங்கன்னா அதை சொல்ல போகிறோம். எந்த ஐட்டம்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களோ அந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்க காரை செக் பண்ண மாட்டாங்க, பட் செக் பண்ணாங்கன்னா பிரச்சனையாயிரும். ஸோ நீங்கள் போகும்போது அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக போங்க. இப்போ நம்ம இமிக்ரேஷன் கேட் கிட்ட வந்தாச்சு. ஸோ நம்ம கார்லேயே தாங்க இருக்கணும், கீழெலாம் இறங்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸ் இருக்கும், ஸ்கேனர்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாகவே உங்களோட காரையே அது வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிடும். ஸோ அதனால தான் அவங்க உங்களை ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். No, just no, none yet, none. Like right here, they just let you go? Yeah, just that's it. Okay, so you're gonna have to go in to get a new stamp, okay? Now? Okay. Stay for 2 weeks? Yes. பாஸ்போர்ட்ஸில் ஸ்டாம்ப் போடுவாங்கல்ல, அந்த ஸ்டாம்ப் வந்து 6 monthsக்கு வேலிட். யூஎஸில் போடுற ஸ்டாம்ப். நாங்கள் நடுவில் வந்து ஒரு 2 தடவை பார்டர் கிராஸ் பண்ணி இந்த யூஎஸ் சைடில் இருக்க நயகராக்கு போயிட்டு வந்தோம். அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஆகலை, நேரம் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா கடைசியாக போட்ட ஸ்டாம்ப் எப்போன்னு பார்த்தீங்கன்னா May month. ஸோ 6 months டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சனால இப்போ வந்து திருப்பி இன்னொரு ஸ்டாம்ப் போடணும். அதுக்கு எங்களை செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. பெரிய க்யூ இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க லாங் லைன் இருக்குது. ஸோ கார்லேருந்துலாம் கீழே இறங்காதீங்க, ஆனால் விண்டோஸ் ரோல் டவுன் பண்ணிவிட்டு காருக்குள்ளேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோம்னு தெரியல. அங்கே வந்து அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா I-90 ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வீசா வாங்கும்போது அதை ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த I-90 ஃபார்ம் வந்து அவங்க இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம கேஷ் கையில் வச்சுக்கணும். அதாவது கெனடியன் டாலர்ஸ்லேருந்து US டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ $7 வந்து இங்கே நாங்கள். ஸோ இன்னும் 6 மணி நேரம் இருக்குது. 6 மணி நேரத்தில் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம். ஹார்பரில் காஸ்கோ இருக்குது. காஸ்கோவில் தான் போய் கேஸ் ரீஃபில் பண்ண போகிறோம். நாங்கள் யூஸ்வலாக காஸ்கோவில் தான் பண்ணுவோம். பிகாஸ் இந்த காருக்கு வந்து ப்ரீமியம் கேஸ் தான் போடணும். ஸோ அதனால் நேராக ஆன் ஹார்பரில் இருக்க காஸ்கோவில் போயிட்டு பெட்ரோல் ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸே ஏதாவது ஒன்றுத்தில் போய் சாப்பிடலான்னு இருக்கும். ஃபைனலி நம்ம ஆன் ஹார்பரில் இருக்க காஸ்கோ கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கேஸ் ரீஃபில் பண்ணணும். நாங்கள் அஃப்கோர்ஸ் ஃபுல் டேங்க் போடணும். எங்கள் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்க்குக்கு கெனடியன் டாலர்ஸில் $70 ஆகும். பண்ணால் ஒரு 500 kilometers வரும் எங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் ரீஃபில் பண்ணோம். மனிஷ் இறங்கி போயிருக்காரு. கனடாவில் யூஎஸ்லலாம் நம்மளே தாங்க பெட்ரோல் போட்டுக்கணும். ஸோ உங்கள் கார் நீங்கள் எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க்குக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ அங்கே டேப் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போடணும் அப்படின்றதும் நீங்கள் அங்கே என்டர் பண்ணணும். $30 இல்லை $40 நீங்கள் எவ்வளோ போடணுமோ அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை வந்து அது கொடுக்கும். ஸோ அந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் அந்த ஹேண்டில் எடுத்து உங்களோட பெட்ரோல் டேங்க் இருக்குங்கள்ல நீங்கள் அங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். கார்டு இல்லாதவங்க வந்து கேஷியர் கிட்ட டைரெக்டாக உள்ளே போயிட்டு கேஷாகவும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேங்கோட நம்பர் சொல்லிட்டிங்கன்னா அங்கே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. கேஸ் ஃபில் பண்ணியாச்சுங்க. $40 ஆச்சு என்டையர் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் சாப்பாடு ரொம்ப முக்கியம் மக்களே. அதனால் வந்து லாஸ் அமிகோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
அது வந்து ஒரு 3 நிமிஷம் தூரத்தில் தான் இருந்துச்சு இந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு இருக்கோம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் மக்களே. திடீர்னு மனிஷ் வந்து பிஎஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்காரு. அங்கே தான் அவர் யூஎஸ்ல இருந்த காலத்தில் வந்து அங்கே தான் நிறைய சாப்பிடுவார் போல். ஸோ அதை பார்த்தோடனே பிஎஃப் சாங்ஸ் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு சரவண பவனா ஆனந்த பவனா ஏதோ இங்கே இருக்கிறதா நம்ம சாப்பிட முடியும். அதனால பிஎஃப் சாங்ஸ்னா என்ன, அதுக்குள்ளே என்ன சாப்பாடு என்ன குசின்னு கூட எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, நம்மளும் போய் சாப்பிடுவோம். நம்ம போக போகிற ரெஸ்டாரண்ட் இப்போ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா வந்து டைனமைட் ஷ்ரிம்பும் அதுக்கப்புறம் ஷாங்ஸ் லெச்சஸ் ரேப்ஸும், இது ரெண்டுத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃப்ரைட் ரைஸும் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் நிறைய சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்துருச்சுன்னா ட்ரைவ் பண்ணும்போது, அதனால இந்த ரெண்டு மட்டும். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது, ரொம்பவே வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிங்கோடு ஆரம்பிக்கிறோம். லெமனேட் தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரு லெமனேட், எனக்கு வந்து ஒரு நார்மல் வார்ம் வாட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சுங்க, லெட்டர்ஸ் ராப்ஸ் வித் சிக்கன். Stuff in the chicken. Now, wrap it. Bite and munch. Thank you. அப்படியே கிறிஸ்பியாக இந்த லெட்டஸில் இருக்க அந்த ஒரு கிறிஸ்பினஸ், அந்த ஒரு ஜூஸ், அது வந்து அந்த சிக்கனில் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம இந்த ஃப்ரையன்ஸ் இருக்குங்கள்ல, அதுதான் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து டைனமைட் ஷ்ரிம்ப். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இட்ஸ் ஸோ குட். அந்த சாஸ் வந்து ரியலி டைனமைட்டாக தான் இருக்குது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட் இருக்குது. இது வீட்டில் பண்ணால் இந்த மாதிரி வராது. ஒரு நல்ல டேஸ்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சோயம் டைனமைட் ஷ்ரிம்ப் வந்து, அந்த ஷ்ரிம்ப் வந்து நல்லா டெண்டராக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இட்ஸ் நைஸ். நம்ம ஃபார்ச்சூன் குக்கி ஓவன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. You will find your solution where you least expect it. Okay. 5 to 6 hours வந்து நாங்கள் சிகாகோ ரீச் ஆயிடுவோம். போகிற வழியெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாஸ் இருக்கும் அங்கங்கே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் ட்ரிப்ஸ் வந்து ரொம்ப தூரமாக போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா டோட்டல் எங்களோட ஸ்ட்ரெச் வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரோட் ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாஸ் இருக்கும். ரோடு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இல்லை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி போகிறதுக்கு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. வர மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் தூக்கத்தில் ஓட்டினா தான் வந்து இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ். ஸோ கொஞ்சம் ஃபெட்டிக்காக கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணும் போதே நம்ம அந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாஸில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜேர்னி கண்டினியூ பண்ணால் அந்த ஜேர்னியும் வந்து சேஃபாக இருக்கும். வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு மனிஷ் ஃபீல் பண்ணனால வந்து நாங்கள் ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தால் ஒரு ஃபேமிலி வந்து சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ்ன்னு போட்டு ஜாலியாக அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேங் வந்து ஜாலியாக கதை பேசிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இறங்கி போய் கீழே போய் சும்மா பார்த்துடலாம். ஸோ நாங்களும் இப்போ வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் இறங்கிட்டோம். இங்கே போயிட்டு சும்மா வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கோம். ரெஸ்ட் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தாங்க, எதுவுமே பே பண்ண தேவையில்லை. வாஷ்ரூம்ஸ் இருக்கும், வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். ஒரு சில ரெஸ்ட் ஏரியாஸில் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸுமே விற்பாங்க. இங்கே வாஷ்ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் க்ளீனாக தான் இருக்கும். ஸோ ஹைஜீன் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. பட் ஸ்டில் சானிடைசர் நம்ம கூட எடுத்துகிட்டு போகிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட்.
ஏன்னா டோர்ஸ் எல்லாம் டச் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட் டு ஹேவ் அ சானிடைசர் வித் யூ. ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே ஸ்நாக்ஸ் வச்சுருக்கனால அதெல்லாம் வாங்கலை. ஆனால் செம்ம குளிருங்க. எப்போ தான் காருக்குள்ளே போய் உட்காருவோமோ அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வளோ குளிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வந்து சிகாகோ வந்து ரீச் ஆகிடுவோம். ஹலோ அகேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 o'clock ஆக போகுது. இட்ஸ் 3:49 and we are going to reach in another 55 minutes. ஸோ நாங்கள் வந்து சிகாகோ போயிட்டுருக்கோம். ஸோ 55 minutesல ரீச் ஆயிடுவோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 4 மணி மாதிரியாக இருக்குது. ஈவினிங் 4 மணி ஆகுது. ஆனால் எவ்வளோ ஃபாகியாக இருக்குது பாருங்கள். ஸோ வெளியே இறங்கினா செம்ம குளிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து பார்க்கவே வந்து ரொம்ப அந்த பனி மூட்டமாக இருக்குது. Yeah, let's see. But I don't know how she will react also, right? Yeah. We don't know. இப்போ டைம் வந்து 4:41 ஆகுது ஈவினிங். ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இல்லினாய் ஸ்டேட்டில் இருக்க வாக்கிகனுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ நேராக ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் 3 minutesல நாங்கள் வந்து ரீச் ஆயிடுவோம். இப்படி தான் இருக்குது பாத்வே. இப்போ பார்த்தீங்கன்னா 4:30 மணி 4:40 தான் ஆகுது. ஆனால் 4:40க்கே கொஞ்சம் நல்லா இருந்துடுச்சு. வின்டர் சீசன்றனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ வாக்கிகனில் இருக்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து தாய் குசின் இருக்க ஒரு பேங்காக் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் வந்து எங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அளவுக்கு எங்களுக்கு இப்போ டைம் இல்லை. நாளைக்கு திரும்பி கிளம்பணும். ஸோ ஃபைனலாக எங்களோட டெஸ்டினேஷன் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். Day 1 ஓட ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ போய் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து Day 2 ஜேர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ணணும். இன்னும் 19 minutes தான் இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அவளை பார்க்குறதுக்கு, என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு. We are like friends for more than 25 years. More than 25 years. But I'm very excited. இன்னும் இருக்க 15 நிமிஷம் வந்து போகிறது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சீக்கிரமாக நான் சந்திக்க வரேன். Day 2 vlog is waiting. See you soon.